நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதிக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம பாரதி, அதுக்கடுத்து தமிழ் கிட்டலாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. அவர் வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா, திருப்பி அவர் வந்து உடம்புக்கு என்னனாலும் ஆகலாம். அது வந்து எங்கள் கையில் கிடையாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இப்போ போய் அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க. போய் பாருங்க. அவர எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிட்டு போறாங்க. ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியும் அந்த இடத்துல தமிழும் உள்ள வர்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்துகிட்டு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு நம்ம பாரதி, தமிழ் 2 பேருமே அழுதுகிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆதி இருக்கார்ல, அவர் வந்து மயக்கத்துல தான் இருக்காங்க. இவங்க அழுகுறத பார்த்தோனே கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வந்து மயக்கம் தெளியிற மாரி காட்டுறாங்க. லேசா முழிச்சு பார்க்காங்க. முழிச்சு பார்த்தோனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. ஒரு வழியா வந்து ஆதி வந்து நார்மல் ஆயிட்டாரு. சுயநினைவுக்கு வந்துட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம ஆதி வந்து முழிச்ச உடனேயுமே அங்கனக்குள்ள தமிழ் நின்னுகிட்டு இருக்காங்க. தமிழ வந்து கையாலேயே மெதுவா கூப்பிடுறாங்க. உடனே பாரதி வந்து சொல்றாங்க, "போ உன்னைய தான் கூப்பிடுறாரு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே பக்கத்துல போறாங்க. போன உடனேயுமே வந்து நம்ம தமிழோட கன்னத்துல வந்து கை வச்சு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க ஆதி. ஆதி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து ஏதோ பேச வர மாரி காட்டுறாங்க. அப்ப பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தமிழ வந்து, "தமிழ் நீ வெளிய போய் விளையாடு. நான் வந்து கொஞ்சம் இவர்ட்ட பேசிட்டு வந்துடுறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வெளியில போற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அ ஆதி வந்து கையசைச்சு கூப்பிடுறாங்க, "பக்கத்துல வாங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனேயும், நம்ம பாரதி வந்து பக்கத்துல போறாங்க. செய்கையிலேயே கேட்காங்க, "அம்மா நீங்க யாரு? நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. உங்க பேர் என்னது?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குற மாரி தான் காட்டுறாங்க செய்கையிலேயும். அது வந்து நம்ம பாரதிக்கு வந்து புரியல. "நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாரதி வந்து சொல்றாங்க. டக்குன்னு பார்த்துட்டா, அங்கனக்குள்ள வந்து இந்த முகக்கவசம் மாரி ஆக்ஸிஜன் இது குடுத்துருப்பாங்கல்ல, அந்த இத வந்து டக்குன்னு எடுத்துடுறாங்க. ஆதி வந்து எடுத்துட்டு, "நீங்க யாரு? உங்கள பத்தி டீட்டெயில் சொல்லுங்க. உங்கள பத்தி நான் தெரிஞ்சுக்கிறணும்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. ஐய்யய்யோ! நம்மளோட பெர்சனல பத்தியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாரே! இப்ப இவர்கிட்ட உண்மைய சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க. டாக்டர் சொன்னது தான் ஞாபகம் வருது. அவருக்கு வந்து உண்மைய நீங்க சொல்லக்கூடாது. சொன்னா அவருக்கு வந்து எந்த அளவுக்கு வேணா உடம்பு வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து அது வந்து ஞாபகம் வருது. "இல்லங்க நான் யாருன்னு புரியலையே" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "நீங்க யாரு?" அப்படிங்கிற மாரி வந்து மறுபடியும் ஆதி வந்து கேட்குறாங்க. "நான் வந்து உங்ககிட்ட தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து ரம்யாவோட ஃப்ரெண்டு" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம பாரதி வந்து சொல்றாங்க. "இல்ல நீங்க பொய் சொல்றீங்க. ஒழுங்கா வந்து என்கிட்ட உண்மைய சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து கேட்குறாங்க. "இல்லங்க நான் உண்மைய தான் சொல்றேன். நான் வந்து ரம்யாவோட ஃப்ரெண்டு. என் ஊர் வேற ஊரு. நான் இங்க வந்து ரம்யாவ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. "இல்ல நீங்க என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லும்போது தான் எனக்கு வந்து பழசெல்லாம் லேசா ஞாபகம் வந்த மாரி இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையில வந்து அதெல்லாம் நடந்த மாதிரியே இருந்துச்சு. அதான் கேட்குறேன். மறுபடியும் மறுபடியும் வந்து என்கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. தயவுசெய்து நீங்க யாரு, என்ன அப்படிங்கிற உண்மைய மட்டும் என்கிட்ட மறைக்காம சொல்லிருங்க" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்லங்க நான் சொல்றதெல்லாம் உண்மதான். உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. தயவுசெய்து வந்து அத புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாரோ, நான் யாரோ. நான் உங்க வீட்டுக்கு சமைக்க வந்தேன். நான் வந்து எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு, நான் என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருந்தேனோ, அதத்தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க தான் அந்த நேரத்தில மயங்கி விழுந்துட்டீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா ஆதிக்கு வந்து அந்த ஆக்ஸிஜன் சப்ளை வந்து எடுத்து விட்டார்ல, அதனால அவருக்கு இருமலெல்லாம் வர ஆரம்பிச்சுருது. டக்குனு உள்ள வந்து நர்ஸ் வந்துடுறாங்க. "ஏம்மா என்னம்மா உங்ககிட்ட தான் சொன்னேன்ல, அவர்கிட்ட எதுவுமே பேசாம தான் நீங்க வந்து அவர பார்த்துட்டு வரணும்னு சொன்னேன்ல, அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா சார் நீங்களும் பேசக்கூடாது சார். உங்களுக்கு தேவை வந்து இப்போ ரெஸ்ட்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஸிஜன் இத வந்து மாட்டி விட்டுர்றாங்க ஃபேஸ்ல. அதுக்கடுத்து வந்து அத மாட்டிட்டு ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஏதோ ஒண்ணு வந்து தப்பா இருக்கு. இவங்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. பாரதி வந்து வெளியில வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆதியோட நிலைமைய பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.